ஜெர்மன் உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மொத்தம் 9,663 பேர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 11,800க்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை சற்று குறைவடைந்துள்ளது. மாற்றுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லீவ் எரிக் ஹோம் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை அமைச்சகம் அளித்த பதிலின் மூலமாக இந்த விவரங்கள் வெளிவந்துள்ளன. எனினும் 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் பதிவான 9,500 பேரை விட இந்த ஆண்டு நாடு கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே உள்ளது. ஜெர்மனியில் கடந்த சில ஆண்டுகளாகவே நாடு கடத்தப்படும் நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. தாலிபான் ஆட்சியாளர்களின் ஒத்துழைப்புடன் ஆப்கானிஸ்தானுக்கான நாடு கடத்தும் விமான போக்குவரத்து சமீபத்தில் மீண்டும் தொடங்கப்பட்டது. இதற்கிடையில் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் நிதி உதவியுடன் 9,276 பேர் இந்த ஆண்டின் முதல் பாதியில் தாங்களாகவே முன்வந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். குடியேற்ற கொள்கையை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு நிலை மோசமடைந்து வருவதாகவும் எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். இதற்கிடையில் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் நிதி உதவியுடன் 9,276 பேர் இந்த ஆண்டின் முதல் பாதியில் தாங்களாகவே முன்வந்து நாட்டை விட்டு வெளியேறினர். குடியேற்ற கொள்கையை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு நிலை மோசமடைந்து வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன.